எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு பொரியல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக வெங்காயத்தாள் ஒரு கார்னிஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சைனீஸ் டிஷ்ஷஸ்க்கு இல்லைனா நிறைய ரெசிபீஸ்க்கு ஒரு கார்னிஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வெங்காயத்தாள் வச்சு ஒரு சிம்பிள் பொரியல் ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈஸியான ஸ்ப்ரிங் அனியன் பொரியல் செய்ய ஒரு அகலமான பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பொடுசா நறுக்கி வச்சிருக்கிற 2 கட்டு ஸ்ப்ரிங் அனியன்ஸ் எல்லாமே சேர்த்து வதக்குங்க. இது வதங்கட்டும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். மசாலாக்கு நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வெங்காயத்தால் சேர்த்து 2-3 நிமிஷம் ஆகியிருக்கும். இப்போ கலந்து வச்சிருக்கிற மசாலா மிக்ஸை மெதுவாக தூவி கிண்டி விடுங்க. மசாலா சேர்த்தப்புறம் பொரியல் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி லேசாக கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் வெங்காயத்தால் நல்லா கோட்டாகி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக் ஆகும். பாருங்கள், கலர் நல்லா மாறி ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இதுதான் சரியான கலரும் டெக்ஸ்டரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான ஸ்ப்ரிங் அனியன் பொரியல் சாம்பார், ரசம், தயிர் இல்லை ரோட்டிக்கு கூட சைட் டிஷ்ஷாக கூட சர்வ் பண்ணலாம். சிம்பிளான வெங்காயத்தாள் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வெங்காயத்தாள் வாங்கினீங்கன்னா சும்மா கார்னிஷ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.